நல்ல கொஸ்டின் கேட்டீங்க. எப்பயுமே வந்து மேடம் ஆரோக்கியம் சார்ந்து தேடல்ல உள்ளவங்க இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆரோக்கியம் பத்தி கவலையே கிடையாது. கலரா இருக்கணும். சரிங்களா? அப்பீலிங்கா இருக்கணும். வாய்க்கு மட்டும் ருசியா இருக்கணும். அப்படிங்கிறவங்க வந்து அக்செப்ட் பண்ண போறதில்ல. எப்பயுமே 2 சாரான மக்கள் இருப்பாங்க. எனக்கு வந்து நல்லதுன்றது எனக்கு அவசியம் இல்ல. ஏதோ ஒண்ணத்த நான் அவசரகதிக்கு சாப்பிட்டுக்கணும், போய்க்கணும். என்ன சொல்றது? ஏதோ ஒரு வெந்த சோறு அதில ஒரு ஒரு ப்ராடக்ட்ட போட்டு நான் சாப்பிட்டுக்கணும், முடிஞ்சிடணும். அப்படின்றவங்களுக்கு வந்து அது தேவை கிடையாதுல்ல. நான் வந்து வாழ்க்கைய நிறுத்தி நிதானமா ஸ்லோ லைஃப் போவேன். சரிங்களா? வாழ்க்கைய அனுபவிப்பேன். வாழ்க்கைய உண்மையிலேயே வாழுவேன் அப்படின்றவங்களுக்கு தான் அந்த மாரி. இப்ப நீங்க சாப்பாடே வந்து பார்த்தீங்கன்னா, மென்னு நிம்மதியா சாப்பிடணுன்றது ஒரு கேட்டகரி. சாப்பாடு சாப்பிட நேரம் இல்ல. நிக்கவே நேரம் இல்ல அப்படின்னு சொல்றது இன்னொரு கேட்டகரி. ஸோ, அப்ப அந்த நிக்கவே நேரம் இல்லன்னு சொல்ற கேட்டகரி கிட்ட போய் நீங்க வந்து ஃபுட்ட பத்தி ஹெல்த்தான ஃபுட்ட பத்தி பேசுறது வேஸ்ட்டு. ஓகே. ஸோ, யாரு வந்து அத தேடுறாங்களோ, அவங்க வந்து தேட தானே செய்றாங்க. ஸோ, அங்க வந்து உங்களுக்கு 0% அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணு அப்படிலாம் பார்த்து மயங்கவே மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தெரியும். மார்க்கெட்டிங் உலகன்றது என்ன? உங்களுக்கு கண்ணு முன்னாடி பல பல பலன்னு காட்டுறது தானே. ஸோ, தட் இஸ் மார்க்கெட்டிங்ல. சந்தைப்படுத்தல் உங்க மனசுக்குள்ள ஒரு கலர் கிரியேட் ஆகும். இந்த கலர்னா இப்படி இருக்கும். இந்த ப்ராடக்ட்னா அது டேஸ்ட் இப்படி இருக்கும் அப்படின்னு படம் காட்டிடுவாங்க. பட் ரியாலிட்டில அது இருக்கிறது இல்லல்ல. ஸோ அப்படின்னும்போது ஹெல்த் ஃபோக்கஸா இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கெல்லாம் அவ்வளோ போகறதில்ல. அதுக்கான மக்கள் கஸ்டமர்ஸ் இருக்க தான் மேடம் செய்றாங்க.